சூரா முல்க் என்கிற அத்தியாயத்திலே சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் தான் உங்களிடையே மரணத்தையும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால், இந்த உலக வாழ்க்கையிலே அழகான செயல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டிருப்பது வெறுமனே உலகத்திலே ஒரு கல்வியை பெற்று பொருளாதாரத்திலே உயர்ந்து திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து ஏதோ இந்த உலகத்திலே மற்ற மக்கள் மற்ற மதத்திலே இருப்பவர்கள் எப்படி புரிந்திருப்பார்களோ அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய மரணத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இந்த மரணமும் வாழ்வையும் உங்களுக்கு தந்ததற்கான காரணம், இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு சோதனை கூடம். உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு சோதனை, உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஒரு சோதனை, உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கிற பொருளாதாரம் உங்களுக்கு சோதனை, இந்த உலகத்திலே உங்களை வந்து அடைகிற நோய் உங்களுக்கு ஒரு சோதனை, இந்த உலகத்திலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது உங்களுக்கு சோதனை. இந்த சோதனைகளில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள், அதை எப்படி கண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலே இவருக்குத்தான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வரவில்லை. இந்த உலகத்தில் கரங்களை நாம் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்திலே நாம் வந்திருக்கிற நாம் எந்த ஒன்றும் இல்லாத நிலையிலே இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். மக்கத்து காஃபிர்கள் கேட்டார்கள், நாங்கள் மரணித்த பிறகு எங்களை குழிக்குள் அடக்கிவிட்ட பிறகு எப்படி அல்லாஹ் எங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான், எப்படி எங்கள் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே வானத்திலிருந்து வசனத்தை இறக்குகிறான். ஹல்லத்தால இன்சானி ஹைனம் மின தஹரி லம் யகுன் ஷையன் மதுகூரா. இன்ன பொருளாகத்தான் இருந்தான் என்ற மனிதன் ஒரு நிலையை அடையவில்லையா என்று மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இங்கு வந்திருக்கிற நீங்கள் 30 வயசை கடந்திருப்பீர்கள், 40 கடந்திருப்பீர்கள், 50 கடந்திருப்பீர்கள், 60 கடந்திருப்பீர்கள். 60 வயதை கடந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன், 60 வருடத்துக்கு முன்னால் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? உங்கள் தாயின் கருவறையிலாவது உங்களால் சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை, எந்த ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார்.